ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் டிஆர்டிஓலேருந்து வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க. மொத்தம் 195 வேக்கன்சி இருக்குது. இந்த வேலைவாய்ப்புக்கு எப்போ இருந்து அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணலாம், யாரெல்லாம் வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில்ஸும் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போது நமக்கு டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் டிஆர்டிஓலேருந்து தான் அந்த வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதன்படி பார்த்திங்கன்னா 195 வேக்கன்சி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த 195 வேக்கன்சியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அப்ரெண்டிஸ் வேலைவாய்ப்பு தான். 1 இயருக்கு வந்து உங்களுக்கு சம்பளத்துடன் கூடிய வேலைவாய்ப்பாக வந்து இருக்கும். அதன்படி வேக்கன்சி டீட்டெயில்ஸை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் அப்ரெண்டிஸ். இதுக்கு நீங்கள் பிஇ ஆர் பிடெக் வந்து நீங்கள் சம்மந்தப்பட்ட கோர்ஸ், அதாவது இசிஇ, ட்ரிபிள்இ, சிஎஸ்சி, மெக்கானிக்கல், கெமிக்கல் இதில் நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்க முடியும். 40 வேக்கன்சி இருக்குது. டெக்னீஷியன் அப்ரெண்டிஸை பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ இன் இசிஇ, ட்ரிபிள்இ, சிஎஸ்சி, மெக்கானிக்கல், கெமிக்கல் 40 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து ட்ரேட் அப்ரெண்டிஸ் ஐடிஐ பாஸ்ட் அவுட் வந்து சொல்லியிருக்காங்க. அதன்படி உங்களுக்கு ஃபிட்டர், வெல்டர், டர்னர், மெக்கானிஸ்ட், மெக்கானிக் டீசல், எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக், எலக்ட்ரிஷியன் அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அண்ட் ப்ரோக்ராமிங் அசிஸ்டண்ட் 120 வேக்கன்சி வந்து சொல்லியிருக்காங்க. மொத்தம் உங்களுக்கு 195 வேக்கன்சி வந்து அவைலபிளாக இருக்குது. யாருக்கெல்லாம் விருப்பமும் தகுதியும் இருக்கோ அவங்க உடனே வந்து அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போது இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு 1 இயர் வந்து இருக்கும். உங்களுக்கு வந்து எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது. உங்களுடைய மார்க்கை பேஸ் பண்ணி தான் வந்து உங்களை செலக்ட் பண்ண போகிறாங்க. அதன்படி வந்து நீங்கள் உங்களுடைய டிப்ளமோ அண்ட் டிகிரி இது மாதிரி முடிச்சிருக்கீங்க, அதில் வந்து ஐடிஐயில் வந்து எடுத்த மார்க்கை பேஸ் பண்ணி உங்களை வந்து செலக்ட் பண்ணி ஷார்ட் லிஸ்ட் வந்து வெளியிடுவாங்க. இப்போ வந்து எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நேட்ஸ் போர்ட்டல் போயிருங்க. அதாவது வெப்சைட்டுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்துடுறேன். அதில் வந்து நீங்கள் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் nats.education.gov. இந்த வெப்சைட்டில் நீங்கள் போயிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா apprenticeship.orgன்னு வந்து இருக்கும். அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐடிஐ ட்ரேடுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு சொன்னது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிராஜுவேட்டுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து உங்களுக்கு தனித்தனியாக லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணி டேரெக்டாகவே இப்போ வந்து அப்ளை பண்ண முடியும். நீங்கள் இது வரைக்கும் வந்து நேட்ஸில் வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் க்ரியேட் பண்ணணும். அது எப்படி க்ரியேட் பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணும் ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோக்கான லிங்க்கு நான் இதில் வந்து கொடுக்குறேன். நீங்கள் அதை வந்து ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். நீங்கள் அந்த நேட்ஸ்குள்ளே போயிட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்ட பிறகு உங்களுடைய மெயில் ஐடி வந்து கேட்கும். அந்த மெயில் ஐடி கொடுத்துட்டு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். அதில் வந்து உங்களுடைய என்ரோல்மெண்ட் ஐடி வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதை நோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எதுக்கு அப்ளை பண்ணுறீங்க, அதாவது கிராஜுவேட் அப்ரெண்டிஸா, டெக்னீஷியன் அப்ரெண்டிஸா, இல்லை ட்ரேட் அப்ரெண்டிஸ் ஐடிஐக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்களா அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதன்படி வந்து உங்களுக்கு தனித்தனியாக வந்து ஐடி வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கான லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஃபுல் டீட்டெயில்ஸும் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதே சமயம் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் வந்து அதெல்லாமே நோட் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்கள். அதன்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கான என்ரோல்மெண்ட் ஐடி வந்து, அதாவது உங்களுடைய என்ரோல்மெண்ட் ஐடியும் இருக்கும். அதே சமயம் வந்து ஜாப் நீங்கள் எதுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்கன்றதுக்கான என்ரோல்மெண்ட் ஐடியும் இருக்கும். அதை வந்து நீங்கள் கரெக்டாக கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதன்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் 18 வயசுலேருந்து ஆகஸ்ட் 1, 2024 வரைக்கும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னா 2022, 2023, 2024 யாரெல்லாம் வந்து ஐடிஐ முடிச்சிருக்கீங்களோ அவங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ண முடியும். நீங்கள் வந்து ஏதாவது ஒரு வேலைவாய்ப்புக்கு தான் வந்து அப்ளை பண்ணணும். 60% நீங்கள் மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்து லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு அக்டோபர் 26 வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. ஸோ மெதுவாக கூட நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுது என்னென்னலாம் வேணும் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னா உங்களுடைய 10th மார்க் ஷீட்டு வேணும், உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மார்க் ஷீட்டு, அதுக்கடுத்து பிடபிள்யூடி சர்டிஃபிகேட், அதாவது மாற்றுத்திறனாளிகளாக இருக்கீங்க அப்படின்னா அது வேணும், கேஸ்ட் சர்டிஃபிகேட் வேணும், அதுக்கடுத்து ஆதார் ஐடி வேணும், ஃபோட்டோ வந்து வேணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட். இது எல்லாமே வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுது
சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். செலெக்ஷன் ப்ரொசீஜரில் தான் நமக்கு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய இமெயில் வந்து கட்டாயம் வந்து தேவை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் ஆர் ரிக்வயர்ட் டு பிரிங் ஒரிஜினல் அண்ட் செல்ஃப் அட்டாச்டு காப்பி ஆஃப் டாக்குமெண்ட் மென்ஷன் பிலோ டூயிங் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். அதாவது உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கூப்பிடும் பொழுது நீங்கள் வந்து அப்ளை பண்ணும் பொழுது உங்களுக்கு வந்து உங்களுடைய ஃபோட்டோ ஐடி இருக்குங்களா அதுக்கடுத்து இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஜெராக்ஸ் எடுத்து நீங்கள் செல்ஃப் அட்டாச் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரிஜினலாக நீங்கள் கொண்டு போய் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 1 இயர் தான். ஸோ எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.